வணக்கம் முதலீடு தமிழ். இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும். இன்னைக்கு நாம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட லேட்டஸ்ட் Q1 FY 2025-26 ரிசல்ட்ஸ் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஜியோ, ரீட்டெயில், அப்புறம் எனர்ஜின்னு அவங்களோட பல பிசினஸ் செக்மெண்ட்ஸ் எப்படி பண்ணிருக்குன்னு பார்க்கலாம். முக்கியமா அந்த கோல்டன் டெக்கேட் இலக்கு இருக்கே. ஆமா, அடுத்த 10 வருஷத்துல கம்பெனி மதிப்பை இரட்டி பார்க்கணும்னு சொல்றாங்களே அது. அதை நோக்கி எப்படி போறாங்கன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். சரி, உள்ள போலாமா? நிச்சயமா. ரிலையன்ஸோட பலமே இந்த மாதிரி டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ தான். ஒவ்வொரு துறையா பார்க்கலாம். ஓகே, முதல்ல ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ். நம்பர்ஸ் பார்த்தா கிட்டத்தட்ட 500 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். பெரிய நம்பர் அது. அதுல 210 மில்லியன் பேர் இப்போ 5Gல இருக்காங்க. அப்புறம் 20 மில்லியன் வீடுகள்ல ஜியோ ஃபைபர் கனெக்ஷன். ஜியோ கேம்ஸ், ஜியோ கிளவுட் பிசின்னு புதுசாவும் சில விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ரெவென்யூ 17%, ஈபிட்டா 24% வளர்ந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அவங்களோட சொந்த ப்ரோப்ரையட்டரி டெக் ஸ்டாக். ஆமா, அந்த ஸ்டாண்டலோன் 5G கோர், OSS BSS, UBR பத்தி சொல்றீங்க இல்லையா? அதேதான். இந்த UBR அதாவது ஃபைபர் போடாமலேயே வயர்லெஸ் பிராட்பேண்ட் கொடுக்கறது. இது செலவை குறைக்கும் சொல்றாங்க. ஓஹோ. இந்த சொந்த டெக்னாலஜி இருக்கிறதால அவங்களுக்கு ஆபரேட்டிங் லெவரேஜ் கிடைக்குது, செலவு குறையுது, லாபம் அதிகமாகுது. இதையே மற்ற நாடுகளுக்கும் அவங்க கொண்டு போகலாம். சரி சரி, இது ஜியோவோட கதை. அப்போ ரிலையன்ஸ் ரீட்டெயில் அங்க எப்படி இருக்கு? ரீட்டெயிலும் நல்லா பண்ணிருக்கு. ரெவென்யூ 11% வளர்ந்திருக்கு. கடைகள் எண்ணிக்கை 19,600க்கு மேலன்னு சொன்னாங்க இல்லையா? ஆமா, ரொம்ப அதிகம். அப்புறம் ஜியோ மார்ட், அவங்களோட குவிக் காமர்ஸ் பிரிவு இப்போ 1000க்கும் மேல நகரங்கள்ல இருக்கு. ஓ, ஆர்டர்ஸ் எப்படி? ஆர்டர்ஸ் போன குவார்டரை விட, அதாவது QOQ 68% அதிகமா இருக்கான். 68%? பிரமாதம். FMCGயும் நல்லா வளர்ந்திருக்குன்னு சொன்னாங்க. ஆமா, FMCG ரெவென்யூ போன வருஷத்தை விட 2 மடங்கு அதிகமா இருக்கு. ஃபேஷன் பிரிவும் நல்ல வளர்ச்சி. ஆனா கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் கொஞ்சம் டல்லா. ஆமா, அதுக்கு காரணம் அந்த பருவமழைன்னு சொல்றாங்க. ஆனா கிராசரி, ஃபேஷன் இது ரெண்டும் நல்ல காம்பன்சேட் பண்ணிடுச்சு. சரி, அவங்க லாப வரம்பு மார்ஜின்ஸ் எப்படி அதிகமாச்சு? அதுக்கு காரணம் ஆபரேஷனல் ஆப்டிமைசேஷன், சரியா போகாத சில கடைகளை மூடினது, அப்புறம் இந்த ஸ்கேல் லெவரேஜ் பெரிய அளவுல பண்றதுனால கிடைக்கிற நன்மை. ஓகே, அதிக EBITDA மார்ஜின் ஃபேஷன்லயா? ஆமா, முதல்ல ஃபேஷன், அப்புறம் கிராசரி, அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரானிக்ஸ். புரிஞ்சுது. இப்போ சீக்கிரமா ஆயில் அண்ட் கேஸ், ONG மற்றும் ரிஃபைனிங் பத்தி பாத்துடலாம். ONGல ரெவென்யூ, EBITDA மார்ஜின் பெருசா மாறலையா? இல்ல, பெருசா இல்ல. KGD6 உற்பத்தி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, சில மெயின்டெனன்ஸ் வேலைகளும் நடந்திருக்கு. ஆனா அந்த KGD6 எரிவாயு விலை நல்லா இருந்ததா? ஆமா, அந்த உச்ச வரம்பான $10.04 MMBTU பக்கத்துல இருந்திருக்கு. ஆனா ரிஃபைனிங்ல பாத்தீங்கன்னா EBTA 10.8% ஏறி இருக்கு. அதுக்கு காரணம் நல்ல ஃபியூவல் கிராக்ஸ், அப்புறம் உள்நாட்டுல டீசல், பெட்ரோல் ரீட்டைல் விற்பனை நல்லா அதிகரிச்சது. டீசல் +34%, பெட்ரோல் +39%. ஓகே. ONGக்கு எதிர்காலம் எப்படி இருக்கு? இப்போதைக்கு கொஞ்சம் பருவகால தேவை குறைவா இருந்தாலும் அரசாங்கத்தோட டாரிஃப் ரிஃபார்ம்ஸ் ஒரு நல்ல காம்படிட்டிவ் மார்க்கெட்டை உருவாக்குன்னு எதிர்பார்க்கலாம். ரிஃபைனிங்க்கு எதிர்காலம் நல்லாவே இருக்கு. ஏன்னா புதுசா பெரிய ரிஃபைனரிஸ் கம்மியா வருதா? ஆமா, உலக அளவுல கம்மி, இந்தியால தேவையும் அதிகம். அப்புறம் இந்த ரஷ்ய எண்ணெய் தடைகள் மாதிரி விஷயங்களுக்கு ரிலையன்ஸ் நல்லா அடாப்ட் பண்றாங்க. சரி, பெட்ரோ கெமிக்கல்ஸ் பக்கம் அங்க சில பிரச்சனைகள் இருந்தும் 100% கெப்பாசிட்டியில ஓடி இருக்காங்களா? ஆமா, பாலிப்ரோபலின், PVC மார்ஜின்ஸ் நல்லா இருந்திருக்கு. ஆனா பாலிஎத்திலின், பாலிஎஸ்டர் மார்ஜின்ஸ் கொஞ்சம் அழுத்தத்துல இருக்கு. ஏன்னா குளோபல் ஓவர் கெப்பாசிட்டி. ஓ, அப்படியா? ஆனா இன்வென்ட்ரிஸ் கம்மியா இருக்கிறதால பண்டிகை காலத்துல தேவை அதிகமாகும்னு சொல்றாங்களே. ஆமா, அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அப்புறம் மீடியா பக்கம், அதாவது ஜியோ ஸ்டார், IPL 2025 ஒரு பெரிய ஹிட் அவங்களுக்கு. ஆமா, 652 மில்லியன் டிஜிட்டல் வியூவர்ஸ், 287 மில்லியன் பெய்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். இது இண்டஸ்ட்ரியிலேயே ரெக்கார்ட். நிச்சயமா இந்த நம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம். கடைசியா அவங்களோட அந்த மெகா பிளான் நியூ எனர்ஜி. ஆமா, உலகத்திலே பெரிய இன்டகிரேட்டட் நியூ எனர்ஜி ஈகோசிஸ்டம் உருவாக்குறாங்க. சாண்ட் டு மாடியூல் சோலார், பேட்டரிகள், எலக்ட்ரோலைசர்ஸ், கிரீன் ஹைட்ரோஜன் எல்லாமே ஒரே இடத்துல. கரெக்ட். 44 மில்லியன் சதுர அடியில பல கிகா ஃபேக்டரிஸ் கட்டுறாங்க. இது எதுக்கு இவ்ளோ முக்கியம்? ஒன்னு, இது பெரும்பாலும் செல்ஃப் ஃபண்டிங்கா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ரிலையன்ஸோட கரண்ட் செலவு குறைஞ்சது 25% குறையும். இந்தியாவுக்கும் எனர்ஜி ரெசிலியன்ஸ் கிடைக்கும். அவங்க தேவைக்கு போக வெளியிலயும் விற்பாங்களா? வாய்ப்பு இருக்கு.
இது நிஜமாவே ஒரு பெரிய கேம் சேஞ்சர் ஆகலாம். ஓவராலா பாக்கும்போது இவ்ளோ கேபெக்ஸ் பண்ணியும், அதாவது 30,000 கோடி முதலீடு பண்ணியும் அவங்களோட ஒருங்கிணைந்த ஈபிட்டா 58,000 கோடி கிட்ட இருக்கு. நெட் டெப்ட் ஈபிட்டா ரேஷியோவும் 0.59 தான். இது அவங்களோட நிதி வலிமையை காட்டுது. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஃபினான்ஷியல் ஹெல்த் தான் அந்த கோல்டன் டெக்கேட் இலக்க அடைய முடியுங்கிற நம்பிக்கையை கொடுக்குது. ஆமா, அவங்களோட ஒவ்வொரு பிசினஸும் இந்தியாவுடைய growth ஃபேக்டர்ஸ், அதாவது மக்கள் தொகை, நுகர்வு, டெக்னாலஜி, இது எல்லாத்தோடையும் இணைஞ்ச மாதிரி தெரியுது. கரெக்ட். பல வருஷ வளர்ச்சிக்கு வழி இருக்கு. ஆக இந்த ரிசல்ட்ஸ்ல இருந்து நாம முக்கியமா தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, ரிலையன்ஸோட growth என்ஜின்ஸ், முக்கியமா ஜியோ, ரீட்டெயில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. எனர்ஜில ரொம்ப சீரியஸா இறங்கியிருக்காங்க. நிதி நிலையும் ரொம்ப பலமா இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா ரிலையன்ஸ் பல முக்கியமான ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரீஸ்ல தங்களை நல்லா பொசிஷன் பண்ணிக்கிறாங்கன்னு புரியுது.